இன்று சென்னை வரும் பிரதமர் மோடி நாளை பாஜக நிர்வாகிகளுடன் சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரி வரும் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் தங்க இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புதுச்சேரியில் நடைபெறும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்காக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலமாக அவர் இன்று சென்னை வருகிறார். சென்னை வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரி சென்று அங்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல கலந்து கொண்ட பிறகு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில இரவு 7 மணி முதல் தங்க இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று மாலை 3:20 மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்திற்கு அவர் வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழல்ல இன்று இரவு 7 மணிக்கு பாஜக சார்பில் நடைபெறும் மையக்குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில தமிழக பாஜக வேட்பாளர்கள் இறுதி செய்வது குறித்து முக்கிய ஆலோசனையும் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை தமிழகத்துல குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே பாஜக சார்பில் சுமார் 67 மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட 150 நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்வார்கள். அவருடன் ஆலோசனை நடத்தி தேர்தல் வியூகங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனை வழங்க இருக்கிறார் என்று தெரிவித்த நிலையில இந்த எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருந்தது. அந்த 150 விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு மிக சொற்ப எண்ணிக்கையிலான முக்கிய தலைவர்களை மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மதியத்துல சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் அண்ணாமலை வேட்பாளர் பட்டியலில் இடம்பெயர்பட்டும் தொடர்ந்து அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பத கருத்துக்களை பதிவு செய்து வருவதாகவும், அதன் தொடர்ச்சியாக அண்ணாமலையும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் நாளை சென்னை தங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி முழுக்க கட்சி சார்ந்த நிர்வாகிகளை சந்தித்துவிட்டு இரவு 7 மதியத்திற்கு மேல் அவர் மாலையில மீண்டும் டெல்லி திரும்புகிறார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.